அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். அதாவது, சார், அடிக்கடி வாய் புண்ணு வருது, அதே மாதிரி அடிக்கடி குடலில் புண்ணு வர மாதிரியே இருக்குது. நானும் நிறைய குடல் டாக்டர்லாம் பார்க்குறோம். பட் அடிக்கடி வருது. நீங்கள் ஏதோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களான்னு மட்டும் ஒரு ரீசன் கேட்டாங்க. எதனால சார் அப்படி கேட்குறாங்க? மனநலத்துக்கும் வாயில் புண்ணு வரக்கோ இல்லை குடலில் புண்ணு வரக்கோ காரணம் இருக்கா, இல்லை ஏதோ ஒரு ரீசன் இருக்கான்னு வந்து அற்புதமாக கேட்டிருந்தார். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த சின்ன பதிவுங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆஃப் த செல்சர்னால் அடிக்கடி இந்த வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் வந்து சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வரும். ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை பகுதியும் அது சுற்றி வந்து ஒரு ரெட்னஸ் ஆஃப் ஏரியா, இன்ஃப்ளமேட்டரி ஏரியாவும் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆஃப் த செல்சர்னு சொல்லுவோம். அந்த ஆஃப் த செல்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அல்சர்னு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு. ஸ்ட்ரெஸ் அல்சர்னால் அது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, என்ன புரியாத ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ, இல்லை தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தாலோ, ரொம்ப அதிகமான ஒர்க் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ்கள், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸுங்கிறது அடிக்கடி வரலாம். அது இல்லாமல் இன்னொரு காரணம் அதுக்கு மாதிரி வரக்கு என்னென்னா விட்டமின் குறைபாடு இருந்தாலும் அது மாதிரி ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் வரலாம். பட் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளே ஒரு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கும்போதோ, இல்லை சத்தான சாப்பிடாமல் ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கே தெரியாமல் அந்த விட்டமின் டெஃபிஷியன்சியும் வந்துடும். அதனால் ஸ்ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ், அதாவது ஆஃப் த செல்சர். ஒருத்தங்களுக்கு அடிக்கடி ஆஃப் த செல்சர் வருது, அதாவது வாயில் புண்ணு வருது, மாத்திரை போட்டால் அப்போதைக்கு சரியாகுது, விட்டமின் சாப்பிட்டாலும் 1 மாதம் சரியாகுது, திருப்பி 2-3 மாதத்தில் இன்னொரு டைம் வந்துடுது, ஒரு வருஷத்தில் 4-5 தடவை ஆஃப் த செல்சர் வந்துகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு காரணத்துக்கு கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை பர்சனலாக ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது போதைப்பொருள் யூஸ் பண்ணுற விஷயத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி மனசு அழுத்தத்தை ஓவர் கம் பண்ண முடியாமல் அதை தடுமாறும் போது இது மாதிரி ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸுங்க அடிக்கடி வரும். அதே மாதிரி குடலில் எப்படி புண்ணு வருதுன்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக மன அழுத்தமோ மனப்பதட்டமோ இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமிலங்கள் மூளையில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த குறிப்பிட்ட அமிலங்கள் வந்து மனசை அமைதிப்படுத்துகிற ரசாயனங்கள் அளவு குறைஞ்சிட்டு மனசை டென்ஷன் படுத்துகிற பதட்டத்தை படுத்துகிற அந்த கார்டிசோல்னு சொல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக சுரக்கும் போது மூளைக்கும் அந்த குடலுக்கும் இருக்கிற கனெக்ஷன் நிறையா இருக்கும். நியூரல் கனெக்ஷன்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் நியூரல் கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கட் சிஸ்டம். அதாவது குடல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் மூளைக்கும் நிறையா நியூரல் கனெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது மூளையில் ஏற்படுற அந்த பதட்டத்தினால அந்த சிக்னல் வந்து என்ன ஆகும்னா ரிசெப்டார் உள்ள வழியாக போய் நம்ம குடலுக்கும் அந்த சிக்னல் கொடுக்கும். குடலுக்கும் பதட்டமாக இருக்கிற சிக்னல் கொடுக்கும்போது மூளை மாதிரியே அந்த குடலும் அதிகமான பதட்டமாகும் போது இனம் புரியாத அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக சுரக்காகும். இந்த கார்டிசோலோ இல்லை அதிகமாக செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா குடல் பதட்டமாகி அதிகமாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதனால் என்ன ஆகும்னா அதிகமான அந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் அதிகமாகும், வயிறில் அதிகமான செக்ரீஷன் அதிகமான ஆசிட் செக்ரீஷன் அதிகமாகும். அதனால் வயிறு புண்ணாகலாம். இல்லை குடல் ஃபாஸ்ட்டாக செக்ரேட் ஆகி வேலை செய்யும் போது ஹைப்பர் ஆக்டிவிட்டினால சாப்பிட்டேன்னா மோஷன் வர மாதிரி இருக்கிற ஃபீல் எல்லாம் வரும். இதெல்லாமே என்னென்னா சம்டைம் மனசு அமைதியாக இல்லாமல் பதட்டமாக இருக்கும்போது ஏற்படுற ஒரு பின்விளைவுகள் தான் இது மாதிரி அடிக்கடி மோஷன் போகிறதோ, இல்லை அடிக்கடி பவல் ஹேபிட்ஸ், சடனாக டயரியா வருது, சடனாக கான்ஸ்டிபேஷன் ஆகிறதோ, இல்லை அடிக்கடி அஜீரண கோளாறு ஆகிறதோ, இல்லை அடிக்கடி குடலில் புண்ணாகிறதும் ஸ்ட்ரெஸ்னாலேயும் வரலாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு அல்சர் மாத்திரைங்களுக்கு போட்டு சரியாகுது, பட் திருப்பி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குதுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னாலேயும் இது மாதிரி ஏற்படலாங்கிற ஒரு கான்செப்டை வந்து புரிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி குடல் ரீதியாகவும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் வரும். குடல் ரீதியான டாக்டரை பார்த்து குடல் ரீதியாக இந்த தொந்தரவு பெருசாக இல்லை, பட் ஆனாலும் அடிக்கடி புண்ணு வருது, அடிக்கடி வயிறு அஜீரண கோளாறு ஆகிட்டே இருக்குது, எது குளிச்சுட்டே இருக்குதுன்னா, தலைவலியும் அடிக்கடி வருது, வயிறும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு அளவில் ஏதோ ஒரு அழுத்தமோ இல்லை பதட்டமோ இருக்கிற சான்ஸ் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நியர்பை உங்களுக்கு ஒரு நல்ல மனநல ஆலோசகரை கன்சல்ட் பண்ணுறது மிகவும் அவசியங்க. அதனால் ஐ திங்க் அந்த ஃப்ரெண்டோட கேள்விக்கு இந்த பதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.